சுமப்பேனே. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல் பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். பூத்து பூத்து குலுங்குதடி பூவு, அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு. மத்தாளந்தா புத்தாளந்தா. என்னடி என்னாச்சா? என்ன விடு முதல்ல, என்ன விடு. விட்டவா? ஆமாண்டி, விடதான் போறேன். குன்னத்துல போகலாம், விடதான் போறேன். என்னடி வா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். யோ யோ முதல்ல என்ன விடியா, என் மேல வந்து கை அடியா. வேணாண்டி, கோவத்தை கலப்பாத. கையில காலம் அடிப்பட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கேன். விடாமா நீ வா, நான் முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். யோ புரியாம பேசாதீங்க, விடியா என்ன முதல்ல. முதல்ல என் மேல வந்து கை அடி. ஏய் பாரு, லூஸ் அடி நீ. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்கல்ல, கையில காலம் ரத்தம் வந்துட்டு இருக்கடி. எதுக்கு இந்த வீம்பத்தனம் பண்ணிட்டு இருக்க? ஏய் அடிச்சானு வச்சுக்கோ, எப்ப பாரு வாங்கித்தனம் பண்ணிக்கிறேன். மாடி. ஐயோ கடவுளே, இங்க பாரு, முதல்ல என் மேல வந்து கை அடி. இங்க எடுக்க முடியாது. ஏன் அடி பண்ணுவா? யோ புரிஞ்சுக்கோயா, என்ன விடு, என்ன விடு, நான் வீட்டுக்கு போறேன். ஏய் நான் என்னமோ வீட்டுக்கு போக வேணாம்னு சொல்றாம பேசிட்டு இருக்கேன். பாத்துங்க, கையில காலம் அடிப்பட்டு ரத்தம் போயிட்டு இருக்கீங்க. வா ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், அதுக்கு ஒரு டீச்சரும் இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நானே கூட்டிட்டு போய் வீட்டில் விடுறேன். எழுந்துரு. ஐயோ முதல்ல என் மேல வந்து கை அடி. நீ இப்ப என்ன சொன்ன? அது என்ன தொடாதேன்னு சொன்னேன். முதல்ல என் மேல வந்து கை அடி. நீ நான் இதை கேட்கல, இதுக்கு முன்னாடி சொன்னேன். என்ன கூப்பிட்டா? அது இங்க பாரு, அது இப்போ ஒரு தேவை, அதனால அப்படி கூப்பிட்டேன். சரி இங்க பாரு, முதல்ல என் மேல வந்து கை அடி. என்ன தொடாத, புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு தூரம் போ. ஏய் இப்போ என்ன உனக்கு? நான் உன்னை தொடர்றதுனால உனக்கு என்ன ஆச்சு? ஏன் நான் உன்னை தொடக்கூடாதா? ஐயோ ஐயோ மர மண்டை, இப்போ நீ என்ன தொடக்கூடாதானோ? ஐயோ கை அடியா. இப்போ தொடக்கூடாதா? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? கீழே விழுந்து அடிப்பட்டதுலாம் ஏதாவது நட்டு கிட்ட கலந்துருச்சா? மண்டையில் கூட அடிப்படலையடி. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான்? கடவுளே, ஐயோ நீ இப்போ என்ன தொடக்கூடாது, கை அடி. தொடக்கூடாது? ஏய் என்ன சொல்ற? ஆமாம், அதுக்கு தான் இவ்வளோ தான் சொல்லிட்டு இருக்கேன். மேலே வந்து கை அடி. சந்தனம் அணக்கும் குங்குமம் அழகெடுத்தீரே, ஒரு அழகு பெட்டகம் புதிய முழு சந்திரன் வந்தது போல், சந்திரன் செஞ்சது போல். பூவோ பூந்தேனோ அவன் பார்த்ததுமே நான் பூத்து விட்டேன், வைத்தேன் நான் குழந்தை என்று நேற்று நினைத்திருந்தேன். கண்களிலே என் வயதறிந்தேன். அவன் யோ இன்னும் என்னைய பார்த்துட்டு இருக்கேன்? அதை சொன்னேன்ல, மேலே வந்து கை அடி. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகிறேன். ஏய் என்ன சொன்ன? வீட்டுக்கு போக போறியா? எப்படி? நீ மட்டும் தனியாவா? அப்புறம் என்ன, ஒரு படையோட போக முடியும்? அதான் மரியா கூட வரல. கொழுப்படி சொல்லுவேன் உனக்கு, ரொம்ப கொழுப்பு. அதான் வர வேண்டியது வந்தாச்சுன்னா இனி உன் கொழுப்பை மொத்தமாக கரைச்சிடறேன். நீ வர வரைக்கும் தொடக்கூடாது தான் நினச்சேன். ஆனால் இப்படி நான் தொட்டு தான் வருவேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. அதானே, இத்தனை வருஷமா நான் பெரிய மனுஷன் ஆகணும்னு எங்கள் அம்மா வருத்தப்படாத நாளே இல்லை. ஆனால் இப்போ ஐயோ, இந்த ஆள் மாதிரி ஒத்துக்கக்கூடாது. இல்லைன்னு வச்சுக்கோ, ரொம்ப ஓவர் ஆடுவோம். ஏய் உண்மை தானடி. அப்புறம் ஓவர் ஆடினா ஆடலனா என்ன? உள்ளுக்குள்ளதான் நினைச்சேன், அது எப்படி இந்த ஆளு கேட்டது? அங்கே உள்ளுக்குள்ள நான் தானே இருக்கேன், அப்புறம் என்ன கேட்காம இருக்குமா என்ன? சும்மா ஏதோ சொல்லணும் சொல்லிட்டு இருக்காத. நான் சொன்னேன்னா உள்ளுக்குள்ள நீ தான் இருக்கேனே.
அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இவர் இருக்காரம்மா இவர் மூஞ்ச மகரியம் பாரு. யோ சொல்லிட்டு இருக்கல மேலே வந்து கையணும். நான் வீட்டுக்கு போகிறேன். உருட்டு விட்டு என்ன எத்தனை நாளைக்கு இப்படி ஊட்டிட்டு இருக்கேன்னு நானும் பார்க்குறேன். ஏய் உங்களுக்குள்ள நான் இல்லை அப்படிதானே? ஆமாம் அப்படிதான். என்ன ஐயோ ஒரு பெரிய இவர் மூஞ்சி பாரு கோல மாடு. ஆமாண்டி காளை மாடு தான். காளை மாடு ஜல்லிக்கட்டுக்கு ரெடி தான். மல்லுக்கட்டு நீ ரெடியா? உங்களை நான் மல்லு கட்டணுமோ? யோ உன்னை மல்லு கட்டினா யாரியா? உன்னை கட்டிக்க போறவங்கிட்ட போய் கேளு. அவதான் உன்னை மல்லு கட்டுவான். விடு. அதனால தாண்டி உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சரி ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம், வா நான் வீட்டுக்கு கூட்டு போறேன். யோ உனக்கு ஒரு இருக்கா இல்லையா? நீ நம்ம நேரத்தில் என்னை தொட்டதே என்னை பார்த்ததே தப்பு. இதில் தான் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா? அதெல்லாம் சரியா வராது. நீ கையிடு. நானே மாதிரியா கூட எப்படியாவது வீட்டுக்கு போயிடுவேன். நீ கையிடு. எப்படி எப்படி நான் பார்க்கறது நான் தொடுறது தப்பா? அடி செல்லு வந்து முதல்ல வீட்டுக்கு போலாம், மற்றதை அப்புறம் பேசலாம். இரு வரேன். ஐயோ சில்லு வண்டை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருச்சு. அண்ணன் பார்த்து எதுவும் சொல்லாம சும்மா இருக்காரு. என்னவா இருக்குன்னு தெரியலையே. டேய் அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் தோட்டத்து வீட்டில் கார் சாவி இருக்கேன், கார் சாவி எடுத்துட்டேன், கார் எடுத்துட்டு வா. காரா? அண்ணே காரா? வண்டி இங்கே தானே இருக்கேன். டேய் காரை எடுத்துட்டு வாடா. ஆ சரிண்ணே. என்ன திடீர்னு கார் கேட்குறாரு? சில்லு வண்டுக்கு அடிபட்டு இருந்தாலும் வண்டியில் கூட உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகலாமே. ஏன் திடீர்னு கார் கேட்குறாரு? அண்ணன் கேட்டால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அண்ணே இந்த ஒரு 5 நிமிஷத்துல எடுத்து வந்துடுண்ணே. சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. ஆ சரிங்கண்ணே. போலாமா? இல்லை அது வந்து ஏய் வந்து போயிடலாம்ல, வா போ. இல்லை நீ போ. நான் மாதிரியா கூட போகிறேன். ஏய் இந்த மாதிரி நேரத்தில் தனியாக போகக்கூடாது, வா. எப்பவுமே தனியாக நான் வருவேன், வாடி. எனக்கு தனியாக தேவையில்ல. நான் தனியாகவே போய்ப்பேன். ஒரு நிமிஷம் இரு. சின்ன கொழுப்புக்கு பேர் போன வாடி நீனு. செல்லு வந்து ஒன்று மரியா சொல்லு பாரு. என்னடி என்ன வேணும்? ஒன்றும் கொஞ்சம் காய் கூட. காலு சுளுக்கி கிடிச்சடி. என்ன கொஞ்சம் கார் வரைக்கும் கூட்டிட்டு போறியா? நீ ஏறுமா, இதை கேட்கணுமா? வாடி. ஓ இதானா? ஐயோ என்ன விசில்ல தான் கூப்பிடுவீங்களோ? வாய் திறந்து கூப்பிட மாட்டீங்களோ? ஏண்டி நான் விசில் அடிச்சானே உன்னை தான் கூப்பிட்றேன்னு நீ புரிஞ்சுக்கிறேன். அப்புறம் எதுக்கு வாய் திறந்து கூப்பிடணும்? அதெல்லாம் மற்றவங்க. என் சொல்லு வந்து இப்படி தான் கூப்பிடுவேன், ஓகேவா? ஐயோ வேதனையை கலப்பாதியா? ஏற்கனவே அடிபட்டிருக்கு. போதை குறைக்கு கால் சுடிக்கிட்டு இருக்கோம். வயிறு வலி வேற. நானே வேதனையில இருக்கேன், நீ வேற இன்னும் வேதனையை கிளப்பிட்டு இருக்க. விடு. நான் மரியா பிடிச்சிட்டு காருக்கு வரேன். நகரு. ஏண்டி நான் தான் இருக்கலாம், நான் இருக்கும்போது நீ என்ன கஷ்டப்படணும்? மாமா பார்த்துக்கிறேன். நீ என்ன பாப்ப? என்னென்னமோ பார்ப்பேன், அதெல்லாம் இப்போ சொல்ல வேணாம், நேரம் வரும் அப்போ சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு நீ பாரு. யூ கோல மாடு. என்ன பண்ண போற? என்ன பண்ணுறேன்னு பாருடி. யூ பிள்ளைங்க இங்க தான் இருக்காங்க. ஏதோ தப்பா நினைக்க போறாங்க. விடியா? ஏய் இங்கே யார் என்ன நினைச்சாலும் சரி, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நீ ஏன் அடிபட்டு வழியில் இருக்க? இப்போ உனக்கு எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும். அமைதியா வா, நான் இருக்காளா பார்த்துக்கிறேன். அடி செல்லு வந்து மரியா. அண்ணா நீங்க கூட்டிட்டு போங்க. நான் அவளோட பேக் எடுத்துக்கிட்டு பின்னாடியே வரேன். நீங்க போகணும். அந்த அண்ணன் கூட வந்துடுறேன். கண்டிப்பா நீங்க உங்க சில்லு வந்து கூட்டிட்டு போங்க. நான் பொறுமையா பின்னாடி வரேன். போகணும். தேங்க்ஸ்மா. பாத்தியாடி எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டான். ஆனால் நீயும் இருக்கிய மூச்ச பாரு. வேக்க நல்லா போதும். சீக்கிரம் கூட்டிட்டு போ, வீட்டுக்கு போகணும். சரி சரி போலாம். காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. தீபம் தந்த பேரழகே, என் மார்பில் சாய வந்த பூங்கொடியே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள். மங்கள சந்தனமே குங்குமமே நில்லடி.
அடியோ செந்தமிழில் சந்தமுண்டு சந்தனமே குங்குமமே நான் சிவன் கூட தான் இருக்கானோ லப்பல பல வாய் அடிச்சுட்டே இருக்கோம். இப்போ வாங்க பேசாம வரோம். நீ அமைதியா வந்தா நானும் அமைதியா விட்டுருவானோ. முதல் முறையா என் கூட கார்ல வரோம். வம்பு இழுக்காம இருக்க முடியுமா? நம்ம வேலையை வம்பு இழுக்கிறது தானே, இழுத்துடுவோம். நீ விசில் அடிப்ப, நான் திரும்புவேன். நீ என்ன சொல்லுவேன்? நான் கூப்பிடுறது உனக்கு மட்டும் தான் புரியுதுன்னு திரும்ப மாட்டேனே பையா. சிலுவண்டு, நீ திரும்பலனாலும் நான் கூப்பிட்டது உன்னதான்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். காலமாடு, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? ஏய், அதான் சொன்னல, என்னமோ வேணுமா? அதான் கேட்கறதுக்கு நேரம் இருக்குடி. இவ்வளோ அவசரப்படக்கூடாது. இப்பதானே குத்த வச்சிருக்கேன், இப்பவே கேட்டா எப்படி? கொஞ்சம் பொறுக்கணுமா? அதான் அன்னைக்கு சொன்னால, முதல்ல வயசுக்கு வரணும், அப்புறம் கல்யாணம் கட்டணும், அதுக்கப்புறமா தான் பொண்ணு கேட்கணும். அதனால எல்லாத்துக்கும் பொறுமை தேவை. சிலுவண்டு, இப்படிலாம் அவசரப்படக்கூடாது. என்ன நெருப்பேத்திட்டு இருக்க? இங்க பையன், என்ன சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சீக்கிரமா போவோம். எனக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போகணும். சிலுவண்டு, வண்டியை ஓட்டிட்டு தானே இருக்கேன், போயிட்டு தானே இருக்கோம். அப்புறம் என்ன? இப்பதான் முதல் முறையா என் கூட வண்டியில் வரேன். உனக்கு எதுவும் தோணல? ஓய், கேட்டதுக்கு பதில் சொல்லாம அப்படி திரும்பிட்டா என்ன அர்த்தம்? ஏய் சிலுவண்டு, சிலுவண்டு, கோலமாடு, வாயை மூடிட்டு வா. எனக்கு எதுவும் தோணல. உனக்கு அடி தோணல? ஏய் சிலுவண்டு, இப்போ உனக்கு என்னென்ன தோணும்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன பார்த்து எப்படி தெரியுது? நக்கல் பண்ணிட்டு இருக்க? எப்படி தெரியுதா? ஏய் சிலுவண்டு, மாமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என் சந்தோஷத்துக்குலாம் அளவே இல்லை. என்னை விட்டா வானத்திலையும் பறப்பேன், அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். எவ்வளோ நாளா இந்த நாளுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த நாள் என் கண்ணு முன்னாடி, அதுவும் என் கைப்பட்டு வரும்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? என்ன ஐயாவுக்கு லவ் அதிகமாயிடுச்சோ? மச்சி, சும்மா சொல்லக்கூடாதுடா. ஊருனா இதுதான்டா ஊரு. ஊராடா இது? எங்க சுத்தினாலும் பச்சை பசையல்னு இருக்கு. அப்படி பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குடா. மச்சி, சிட்டில இருந்து ஒரு வண்டி சவுண்டோ ஆர்ன சவுண்டோ அப்பப்பா ஒரு பொல்யூஷன்ல வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருந்ததுடா. ஆனா உண்மையாவே நேச்சுரலா நான் அது இங்க தான்டா நம்ம வாழ்ற மாதிரி இருக்கேன். மச்சான், நீ எல்லாம் கொடுத்து வச்சான் தெரியுமா? டே மச்சான், ஒரு நாளைக்கு இப்படியா? இன்னும் எத்தனை நாள் இருக்க போறேன் பாரு மச்சி. நீ சொன்னாலும் உண்மையாவே நம்ம இயற்கையா வாழ்றதுனா அது இந்த மாதிரி கிராமப்புறங்கள தான்டா. நீ சொல்றது சரிதான். சிட்டில ஒரே பொல்யூஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க எந்த சத்தமும் இருக்காது, குருவி சத்தமும் ஆமா மச்சி, இங்க குயில் சத்தமும் குருவி சத்தமும் தான் மாறி மாறி கேட்கும். நம்ம சிட்டில ஏசி போட்டாதான்டா சிலு சிலுன்னு காத்து வரும். இங்க 4 மரம் சேர்ந்தாப்புல அசைஞ்சாலே போதும், குளிரே எடுத்துக்கும். அப்படி ஒரு சில்லுன்னு காத்து அடிக்கும்டா. ஊருனா எங்க ஊர் தான் மச்சி. மச்சி, நீ கூட ஊருக்கு போலான்னு சொன்னதும் அந்த நாட்டுப்புறத்துல போய் எப்படா கொஞ்ச நாளுக்கு தலை போறோன்னு தயக்கத்தோட தானே கிளம்புனா. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான்டா, டே, ஒரு நாள் வாழ்ந்ததுக்கே 1000 நாள் வாழ்ந்த மாதிரி இருக்கு. இங்க இருந்து போறதுக்கே மனசு இல்லடா. அவ்வளோ ஒரு இயற்கை காட்சி, இவ்வளோ அழகா இருக்கு மச்சி. இதெல்லாம் அழகா தான் இருக்கு. ஆனா உங்க அண்ணனுங்களை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏண்டா? டே மச்சான், நம்ம தப்பு செய்யறது அண்ணன் கணக்கு தெரியாத வரைக்கும் ஃப்ரீ போர்டா சுத்தலாம்டா. தப்பு அண்ணன் கணக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பரலோகம் தான். போவி ஒரு ஃப்ளோல நல்லா தாண்டா போகுது, நடுவுல சங்கு சத்தத்தை கேட்க வைக்கிறியடா. மச்சான், அதெல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சாதானே, அதெல்லாம் தெரியாம பாத்துப்போம். டே, நீ சொன்னாலும் தெரியாம தாண்டா பாத்துக்கணும். இல்லனா உன் கூட சேர்ந்து என்னையும் பரலோகம் அனுப்பிடுவாங்க போல இருக்கேன். மச்சான், we are friends மச்சான். எங்க போனாலும் ஒன்னதான் மச்சி போகணும். ஃபாரின்னாலும் ஒன்னதான் போகணும், பரலோகம்னாலும் ஒன்னதான் போகணும். சார், 2 பேரும் ஒன்னா போயிடுவான். ஏன்டா சொல்ல மாட்டான்? கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன், அதுலயும் மண்ணள்ளி போட்டுட்டான். டே மச்சி, எனக்கு ஒரு டவுட்டு. நீ வந்ததுல இருந்து டவுட் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப என்ன புதுசா டவுட்டு? கேளு. அது ஒண்ணும் இல்ல மச்சான். இப்போ உங்க அத்தை வீட்டுக்கு போறோம்ல. ஆமா, உங்க அத்தை வீட்டுக்கு எதுக்கு போறேன்?
அத்தைக்கு பொண்ணு இருக்குன்னு பாட்டி சொன்னாங்களே, பொண்ணை டாவு கட்ட தானே போறேன். அட எருமை, இதான் உன் சந்தேகமாடா? டே எருமை, நீ நினைக்கிற மாதிரி டாவு கட்டவோ சைட் அடிக்கவோலாம் என் அத்தை வீட்டுக்கு போகலாம். நீ சொன்ன மாதிரி என் அத்தை வீட்டுக்கு என் அத்தை பொண்ணை பார்க்க தான் போறேன். மச்சி, நீ மொத்த பொண்ணையும் சைட்டு மேல சைட் அடிப்பான், இப்ப அத்தை பொண்ணும் சைட் அடிக்காமல இருப்பான். சும்மா மலுப்பாத மச்சி. ஏய், என்னடா ஏதாவது லவ் கிவ்? லவ்வா? டே மச்சி, என் லைஃப்ல லவ்ங்கிறதுக்கு இடமே கிடையாது. ஒன்லி டேட்டிங், அவுட்டிங், அப்புறம் என்ஜாயிங் தான். இவ்வளவுதான். மற்றபடி இந்த லவ், கல்யாணம், சே அதுக்குள்ளெல்லாம் நான் போகவே மாட்டேன். இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸை நான் ஏற்படுத்திக்கவே மாட்டேன். அப்புறம் நீ இப்போ சொன்னலாம் மற்ற பொண்ணையும் சைட் அடிக்கிறான், அத்தை பொண்ணையும் அடிக்க மாட்டேன்னு. டே, என் சைட்டு, டாவு, அவுட்டிங்கு, டேட்டிங்கு இதெல்லாம் மற்ற பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் மச்சி. என் அத்தை பொண்ணுக்கிட்டலாம் கிடையாது. ஏன்னா என் அத்தை பொண்ணு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுடா. டே மச்சி, இப்போ பாட்டிக்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் சில்லுவண்டு சொன்னீங்க, அது எந்த அர்த்தத்தில் சொன்னேன்? ஏண்டா ஏன் சில்லுவண்டுன்னு சொன்னா உடனே அது லவ் தான் அர்த்தமா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் சேர்க்கவே மாட்டீங்களா? நீ எப்படி எனக்கு ஒரு மச்சானோ அந்த மாதிரி அவ எனக்கு ஒரு மச்சி. மச்சி, நீ இன்னும் அவளை பார்க்கலையே, அவளை பாரு. நாங்கள் 2 பேரும் எப்படின்னு உனக்கு அப்போ புரியும். இப்போ நான் சொன்னாலாம் புரியாது. ஆனால் மச்சான், இந்த மாதிரி அசிங்கமாலாம் பேசாத. லவ்லாம் சரியா? நாங்கள் 2 பேரும் வேற மாதிரி. இந்த லவ்ங்கிற அசிங்கமான வார்த்தையெல்லாம் இதில் கொண்டு வராத. என் லைஃப்ல இந்த வார்த்தையே வரக்கூடாதுடா மச்சான். சரி வா, அத்தை வீடு பக்கத்தில் வந்துருச்சு. மச்சி, அப்போ அத்தை பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப நல்லவன் தான் போல இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லவன்டா. சந்தோஷம்டா. அத்தை பொண்ணு தப்பிச்சுது. ஏய், மூடிக்கிட்டு வாடா. அம்மா அம்மா ஃபோன் பண்றாங்க. மச்சி வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டும். ஏன்டா என்னாச்சு? மச்சான், அம்மா ஃபோன் பண்றாங்கடா, அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். ஏய், அத்தை வீடு பக்கத்துல வந்துச்சுடா, வாடா, வீட்டுக்குள்ள போய் உட்காந்து நிதமா பேசுவேன். சேச்சா மச்சி, அது நல்லா இருக்காது மச்சி. நீங்க அந்த மரத்துக்கிட்ட விட்டுறேன். ஆமா, உங்க அத்தை வீடு எதுன்னு சொல்லு, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். ஏன்னா அம்மா ஃபோன் பேச ஆரம்பிச்சாங்க, ரொம்ப நேரம் பேசுவாங்க. நான் பேசிட்டு நிதமா வரேன். நீ வீடு மட்டும் எதுன்னு சொல்லிட்டு போ, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். சரி மச்சி. அதுவும் அந்த சண்முக இல்லம்னு போட்டிருக்கலாம், அந்த வெள்ளை கலர் பெயிண்ட், அதுதான்டா அந்த வீடு தான். அதான வீடு? சரி மச்சி, அடி ஓரம் கட்டு, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். நிறுத்துறேன். வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அத்த சில்லுவண்டு, அத்த அத்தைய கூப்பிட்டா அத்தை சத்தத்தை தவிர மத்த சத்தம்லாம் வருது. கொலுசு சத்தம் ரொம்ப ஹெவியா வருது. அத்தை எப்பல இருந்து கொலுசு போட்டாங்க? சீச்சி, அத்தையா இருக்காது. சில்லுவண்டு, உன் வேலையா தான் இருக்கும். ஆனா சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை காணும். ஒருவேளை அந்த பக்கம் இருக்காங்களோ? போய் பாத்துற வேண்டியதுதான். அங்க துணிக்காய போட்டுட்டு இருக்குது யாரு? சில்லுவண்டா. சீ, சில்லுவண்டு இந்த வேலையெல்லாம் செய்யாது. என்னை தீண்டி விட்டாள், திரி தூண்டி விட்டாள், என்னை நானே தொலைத்து விட்டேன். ஓர் மார்கழியின் முன்பணியிர. டி ராஜா, ஸ்ட்ரக்சரா இரு. கிட்டு போனா இதெல்லாம் எடுப்பேன். சும்மா செஞ்சு வச்ச சல மாதிரில இருக்கு. ஆனா யார் இது? ஒருவேளை அத்தையா? ஆனா அத்தை நல்லா கொல்லுன்னு பம்பளி மாஸ் மாதிரி சும்மா புஷ்டியால இருப்பாங்க. அவங்க இடுப்பு இப்படி இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஒருவேளை உள்ளே ஆயிட்டாங்களோ? ராஜா, இப்பதான் கௌதம் கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு வந்தேன். சைட்டு, டேட்டிங்கு, அவுட்டிங்லாம் வெளியில தான், வீட்டுக்குள்ள கிடையாது. இது கண்டிப்பா சில்லுவண்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. சீச்சி, சில்லுவண்டு
பாவாடை தாவணி இல்லையா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சில்லுவண்டா இருந்தா நம்ம பார்வை இப்படி போகவே கூடாது. தப்புடா ராஜா, ரொம்ப ரொம்ப தப்பு. ஒருவேளை அத்தையா இருக்குமோ? மாமா, அத்தையா மட்டும் இருந்தது நீ கொடுத்து வச்சவையா. ஆனா என்ன, எனக்கு தான் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ராஜா. பார்க்காத. பார்க்காம எப்படி நம்ம அத்தையை கூப்பிடுறது? அத்தையை கூப்பிட்டு தானே ஆகணும். அதுக்கு நம்ம பார்த்து தானே ஆகணும். நம்ம கண்ணில் என்னமோ பட்டா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லலாம். நம்மளா என்ன தேடி போயா பார்க்குறோம்? அதுவா தேடி வந்து நம்ம கண்ணில் படுது. படும்போது பார்த்துக்க வேண்டியதுதான். ஆனா இது கண்டிப்பா சில்வண்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அத்தையா இருக்குமோ? டி ராஜா, அத்தையா இருந்தாலும் நீ பாக்குறது தப்புடா. ஏன் நம்ம அத்தை சில்வண்டன்னு நினைக்கணும்? அத்தை வீட்டுல வேலை செய்ய ஏதாவது பொண்ணு கூட வச்சிருக்கலாம்ல, அதுவா கூட இருக்கும். அப்ப நான் பார்க்கலாம், தப்பு இல்லை. பாரு ராஜா, பார்க்க தானே போறேன். என்ன ஏதாவது பண்ண போறோம், பார்க்கலாம், தப்பு இல்லை. அதுக்கென்னடி பாக்குறான், ஐயோ இடுப்ப பாக்குறான், இடுப்பு மேல அடுப்பு மூட்டி சமைக்க பாக்குறான், மடிப்பு வளைவுல மெதுவா பைக்கு ஓட்டுறான், ஸ்பீடு பிரேக்ல கீரை போட்டு எகிரி குதிக்கிறான். ராஜா, இதுக்கு மேல போச்சு நம்ம கண்ட்ரோல் மீறிடும். அத்தா, அத்தா, யாரு வந்திருக்காங்க போல இருக்கு. யாருங்க? யாருங்க அத்தா? கிட்ட பதில் சொல்லாம அத்தை தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஐயோ, பாரு சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள யாரும் போந்துட்டாங்களோ? அத்தா, அத்தா, யாருங்க? யார் வேணும்? உன்னோடைய பார்வையில என் உடம்பு வெகுதடி, பக்கத்துல நீ இருந்தா என் வயசு நோகுதடி, கண்ணிரண்டு மோதி நான் விழுந்தேனே, காரணம் இன்றியே அது மூணாறு, பட்டு கண்ணோ செஞ்ச மண்ணு அது பொன்னூறு, மட்டும் தேனூறு. வயிற்றுக்கு அடக்கஞ்சலூறு மண்ணை எடுத்தே இடுப்புக்கு. என்ன கண்ணுடா இது? இவன் கேக்குறானா? யாருன்னு கேக்குறானா? யாருங்க? சரி, இது அந்த பயந்தாங்கொழிலாம். அட, இவளும் இந்த வீட்டில் தானே இருக்கோம். மறந்தே போயிட்டேனே. இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதுங்க தான் ஞாபகத்திலே இல்லை. அது சரி, இந்த கேரக்டரை பற்றிலாம் யோசிச்சா தானே ஞாபகம் இருக்கும். ஏய், நான் தான் ராஜபாண்டி வந்திருக்கேன். ராஜபாண்டினா? ராஜபாண்டி மாமாவா? ராஜபாண்டி மாமாவா? ஐயோ, சரியான நாட்டுக்கட்டியா இருக்கும் போல இருக்கு. இதுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனா? ராஜபாண்டி மட்டும்தான், மாமாலாம் இல்லை. ஆமா, அத்தை சில்வண்டில் எங்க இருக்காங்க? இது நம்ம இங்கேருந்து போகும்போது பார்த்து பயந்தாங்கொழியா இது? ஆள் கொஞ்சம் பொழப்பெல்லாம் நான மாதிரி இருக்கும். டேய் ராஜா, அந்த வேலை என்னவோ அந்த வேலையை மட்டும் பாரு. இவ பொழப்பெல்லாம் நானா என்ன, தொலை நானா என்ன? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, மரியாதை இல்லாமல் அங்கேயும் நின்றுட்டு இருக்கான். ஏய், என்ன வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? என்ன நம்ம துணியை காய போட்டுட்டு இருக்கான்? துணியெல்லாம் அப்படியே போட்டு முதல்ல இங்க வா, கிட்ட வரட்டும். இவன் உண்மையிலே பழப்பெல்லாம் ஆயிட்டாலான்னு பார்த்துருவோம். சீக்கிரம் வா, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ராஜபாண்டி மாமா, மாமா, நீங்க எப்ப மாமா சென்னையில வந்தீங்க? நீங்க வரதா சொல்லிருந்தாங்க. ஆனா எப்ப வரீங்கன்னு தெரியாது. எப்ப வந்தீங்க மாமா? மாமா, ராஜபாண்டி மாமா, மாமா. என்ன என்னையா கூப்பிட்டான்? உங்க பேர் தானே ராஜபாண்டி? வர்றா, என் பேர்ல ஞாபகம் வச்சிருக்கான்.
என்ன ஞாபகம் வச்சிருக்கேன்? என்ன மாமா 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து போனீங்களா, அதுக்குள்ள மறந்துடுமா என்ன? எனக்கு எல்லாம் மறந்துருச்சு, அதான் கேட்டேன். அம்மா அத்தை எங்க? ரொம்ப நேரமா அத்தையை கூப்பிட்டு இருக்கேன், ஆளையே காணும். சில்லுமண்டு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாலாம் இல்லையா? அம்மா இன்னைக்கு தோட்டத்துக்கு போயிருக்காங்க மாமா. இதுதான் மழை நேரம் தான், அம்மா வந்துருவாங்க. பாரு வந்துட்டு இருக்கணும், ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுது போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிட்டு வருவான்னு நினைக்கிறேன், அதான் லேட் ஆகுது. நீங்க உள்ள வாங்க மாமா, உள்ள வந்து உட்காருங்க. அப்போ சில்லுமண்டும் இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலாம், அத்தையும் வரலாம், அப்படிதானே? நான் உள்ள வந்து என்ன பண்ண போறேன்? சரி, நான் வெளியில வெயிட் பண்றேன், அத்தை வந்ததுக்கு அப்புறம் வரேன். ஐயோ மாமா, நீங்க வெளியில இருந்தா அம்மா வந்து என்ன திட்டுவாங்க, அப்புறம் நான் தான் உள்ள கூப்பிடலான்னு நினைப்பாங்க. உள்ள வாங்க மாமா, வந்து உட்காருங்க, அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஏய், வீட்டுல யாரும் இல்லைங்கிற, நீ மட்டும்தான் இருக்கேன். வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து நான் என்ன பண்ணேன்? விட்டத்தைய பார்க்க முடியும்? ஏதோ சில்லு வண்டி இருந்தாவது நேரம் போகும், அவளும் இன்னும் வரலங்கிற. இல்ல மாமா. ஆமா தாய், நீ தயவு செஞ்சு பேசாத. நீ பேசினாலே எனக்கு கடுப்பாகுது, பேசாத. உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சு வந்தேன், ஆனா வந்த இடத்துல முதல்ல உன்னை தான் பார்க்குறேன். இப்போ என்ன, உள்ள வரணும் அவ்வளோதானே? ஓ, வந்து தொலைகிறேன். சரிங்க மாமா. ராஜா, ரொம்ப ஓவரா திட்டுறடா, பார்த்துக்க. அதெல்லாம் எவ்வளோ வேணாலும் பேசலாம், தப்பே இல்லை. ஆனா லாஸ்டா பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கேன். டே ராஜா, இவனா உனக்கு பிடிக்காது, அதை மட்டும் மனசுல வச்சுக்க. எப்ப பாரு மாமா மாமான்னு இரிட்டேட் பண்ணிக்கிட்டேன். உள்ள வாங்க மாமா. போ வரேன். நீங்க வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு குடிக்க மோர் கொண்டு வரேன். எதையாவது கொண்டு வந்து தோணும், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத, போ. சரி மாமா. பார்வை எங்கெங்கேயும் போகுது, அதுக்கு என்னடி பட்டக்கா பஞ்சு பத்து அஞ்சாறு அங்குலண்டா போயிடுப்பு, அங்கங்க தொட்டா போது புல்லரிப்பு. இவன் என்ன பண்றான்? அப்பவே ஃபோன் பேசிட்டு வரான்னா இவ்வளோ நேரம் ஆகுது. அம்மா கிட்டேடா இவ்வளோ நேரம் பேசுற? மச்சி என்னமா இருக்க? வாடி மச்சி, இருக்கு உனக்கு. ஒருவேளை பேசிட்டு வீடு தெரியாம தவிச்சிட்டு இருக்கானோ? மாமா. வந்துட்டோம் மாமான்னு இரிட்டேட் பண்றதுக்கு. என்ன என்ன மாமா, மோர் எடுத்துட்டு வரேன்னு சொன்னால, இந்தாங்க மோர் வாங்கிக்கோங்க. இது மோரா? ஆமா மாமா, மோர் தான். அது ஏன் இவ்வளோ பெரிய சம்பளம் எடுத்துட்டு வந்த? இவ்வளோ பெருசா எடுத்துட்டு வந்தா நான் எப்படி குடிக்க முடியும்? ரொம்ப அதிகமா கொண்டு வந்துட்டேனோ, நான் வேணா கொஞ்சம் ஊத்திட்டு கொஞ்சமா எடுத்துட்டுமா மாமா? இதுக்குதான் இவ்வளவு கண்டாலும் கடுப்பாகுது. ஏய், நீ என்னமா இப்படிதான் இருக்கியா? இடையில கொஞ்சமாவது மாறி இருப்பேன்னு நினைச்சேன். என்ன மாமா மாறணும், நான் சரியா தானே இருக்கேன். ஆமா ரொம்ப சரியா இருக்கேன். ஏதாவது மாற்றம் தெரியும்னு நினைச்சேன், ஆனா ஒரு மாற்றமும் தெரியல. கேரக்டர்ல மாற்றம் இல்ல, ஸ்ட்ரக்சர்ல தான் நிறைய மாற்றம். மாமா, இப்போ இந்த மோர்ல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துட்டு வரவா, இல்ல இந்த மோரே குடிச்சிடுறீங்களா? நீ எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் இப்படியா, இல்ல பிறந்ததுல இருந்தே இப்படிதானா? எப்பவுமே இப்படிதான் மாமா. கடவுளே. ஏய், பார்த்த வர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல சில்லு வண்டாது எப்போ வரும்? வந்துருவாங்க மாமா, 2 பேருமே வர நேரம் தான். ஏய், பார்த்த வர வரைக்கும் நான் வெளியிலே இருக்கேன், உள்ள இருந்தா செம்ம கடுப்பாயிடுவேன். சித்து, அடே, யார் இது? ராஜபாண்டி? ஐயா ராஜபாண்டி, நீயா? அத்தை, நானே தான் அத்தை. எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னையா, எங்க சௌக்கியத்துக்கு என்ன, நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். நீ எப்படியா இருக்க? கண்காணாம எங்கேயோ போயிருக்கேன், இப்பதான் அத்தை வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சதோ? அத்தை வீட்டுக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டுக்கு வர்றதுக்கே இப்பதான் வழி தெரிஞ்சது. அத சொல்லுங்க, அது தெரியாம பேசிட்டு இருக்கேன் பாத்தியா? ஆமா, எப்பயா சென்னையில இருந்து வந்த? நீ வரதா ஈஸ்வர மாப்பிள்ள சொல்லிட்டு இருந்தாரு, ஆனா நீ இப்ப வர அப்ப வரேன்னு சொல்லலையே. நீ வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா அத்தை, டிக்கெட் கன்ஃபார்மா வந்ததா, அதான் என்னால சரியா சொல்ல முடியல. நேற்று காலையில தான் அத்தை வந்தோம். வந்தியா? என்ன ராஜபாண்டி, நேற்றுக்கு வந்துட்டு இன்னைக்கு தான் அத்தை வீட்டு பக்கம் வரேன். நேற்று சாயங்காலம் பொழுதுக்கு வந்துருக்கோம் இல்லையா? இல்ல அத்தை, அவ்வளோ லாங் டிராவல் பண்ணி வந்ததா, ரொம்ப டயர்டா இருந்தது, அதான் வர முடியல. இன்னைக்கு கூட மார்னிங்கா வந்திருப்பேன். நம்ம செல்லு வந்து வரோம்ல,
அதுக்காக கொஞ்சம் ஈவினிங் போல வரலாமேன்னு வந்தேன். ஆமா இன்னும் பாரு ஆளை காணோம். பாரு எங்க அத்தான்? பார்வதி பார்வதி இன்னும் வரல. சித்து இன்னும் பார்வதி வரலையாம்மா? இன்னும் வரலம்மா. இந்த வந்துகிட்டே இருப்பாங்க பிள்ளைங்க கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு பெறாக்கு பார்த்துட்டு வந்துட்டு இருப்பா. அதான் வரத்துக்கு நேரம் ஆகுது. அவளை பத்தி தான் உனக்கே தெரியுமே. அவ எப்பவுமே இப்படிதானே, நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டா. பாருவோட ஸ்பெஷாலிட்டி இதுதானே அத்தான். அதனால தானே சில்லு வந்து கூப்பிட்டு இருக்கோம். அது சரி, நீங்க எல்லாம் செல்லம் கொடுத்தது அவளை இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் கூட பயப்படவும் மாட்டேங்கிற, மதிக்கவும் மாட்டேங்கிற. அதுலயும் ஈஸ்வர மாப்பிள்ள இருக்காரு பாரு, அவர் கொடுக்குற செல்லம்னா ஓவரா இருக்கு. நீங்க எல்லாம் இப்படி செல்லம் கொடுத்துதான் அவளை இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் கண்டிச்சீங்கன்னா அவ கரெக்டா இருப்பா. அத்த பாரு இப்படி இருந்தாலும் அத்த அழகு. அவளெல்லாம் கண்டிக்காதீங்க. அவ எப்பவும் இப்படியே இருக்கட்டும். இதுதான் அவளுக்கு அழகு. அது சரி, உங்ககிட்ட போய் சொன்ன பத்தியா என்ன சொல்லணும்? ஐயோ வந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே என்ன எதுவும் கேட்காம விட்டுட்டேன் பத்தியா? ஐயா ஏதாவது குடிச்சியா? அடி சித்து மருமனுக்கு ஏதாவது குடிக்க கொடுத்தியாடி? ரொம்ப நேரமா மோர் சொம்பு வச்சிட்டு இருக்கேன். மாமா தான் குடிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளோ நிறைய மோர் அவர் குடிக்க மாட்டாராமா. அதான் பாதி ஊத்திட்டு வருவா. இல்ல குடிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு நிக்கிறேமா. உண்மையா? மோர் தான், அது குடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அத்த உங்க பொண்ணு கொண்டு வந்த மோரை கொஞ்சம் பாருங்க அத்த. இவ்வளோ மோரை நான் குடிச்சா என் வயிறு என்னத்துக்கு ஆகுறது? நீங்களே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அம்பிட்டு நிறைய எடுத்துட்டு வந்துட்டா. அத்த என்னத்த இவ்வளோ மோர் பார்த்ததும் உங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சோம். அடராமா, இவ்வளவு நான் என்னத்த சொல்ல? அடிய சித்து இருமா, நம்ம மோர் உங்களுக்கு வேணாவா? எனக்கு இந்த மோர் வேணவே வேணாம். தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடு தெய்வமே. இதோட இது மாதிரிலாம் எடுத்துட்டு என் முன்னாடி வந்துடாது. எடுத்துட்டு உள்ள ஓடிடு. கடவுளே கடவுளே, அடிய சித்து அம்மா துண்டு சொம்புல மோரை கொண்டு வந்து குத்துட்டு இது வேற அதிகமா கொண்டு வந்துட்டு பாதி ஊத்திட்டு வருவான்னு கேட்டுட்டு இருக்கேன். உன்னை என்னடி சொல்றது? ராஜா கொஞ்சம் இருங்க, நான் அத்தை வேற எடுத்துட்டு வரேன். அத்த அதெல்லாம் எதுவும் வேணாம். பாரு வரட்டும். பாரு வந்ததும் சேர்ந்து சாப்பிடுவோம். இல்லையா அது பரவாயில்லத்த, நம்ம வீடு தானே. நம்ம வீட்டுல என்ன இருக்கு? இருக்கட்டும் மேடம். போதும், ரொம்ப நேரமா கையை நீட்டிட்டு இருக்கீங்க. கையும் வலிக்க போதும். இவ்வளோ பெரிய சொம்பு எவ்வளவு நேரத்தை ஆக்கி பிடிப்பீங்க? எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருங்க. போங்க மேடம். அப்ப உங்களுக்கு இந்த மோர் வேணாவா மாமா? தெய்வமே, அந்த பிள்ளையாருக்கு போய் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. வேற யாராவது இருந்தா ஏய் சித்து எடுத்துட்டு போய் உள்ள வைடியாத. நம்ம வீட்டு வாசல் மாதிரி கார் சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. ஏயா நீ எது கார்ல வந்தியா? சேச்சா இல்லத்த, நானும் என் ஃப்ரெண்டு பைக்ல தான் வந்தோம். அவன் வெளியில போன் பேசிட்டு இருக்கான். அத்த ஏன் என்னாச்சு? இல்லையா, நம்ம வீட்டு வாசல் மாதிரி தான் கார் ஆரன் சவுண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். இல்ல அத்த, ஏதாவது கார் கிராஸ் பண்ணி போயிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அத்த, கார் சவுண்டு நம்ம வீட்டு வாசல்ல தான் கேக்குது. அட ஆமாயா, சரி நீ உட்காந்துட்டு இருந்தா என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அட இருங்க அத்த, நான் பாக்குறேன். இல்லையா, நம்ம ஊர்க்காரங்க தான் யாராவது வந்திருப்பாங்க, உனக்கு தெரியாதுல்ல. நீ இரியா, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்க அத்த, போயிட்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன்யா. சரிங்க அத்த, பாருங்க. ஏய் என்ன உள்ள போன சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் நீட்டிட்டு நிக்கிறேன். இல்ல, இதை இப்ப எடுத்துட்டு போயிடுறேன். போயிடுறான், ஓடிடணும். இங்க பாரு, இதோட என் கண்ணு முன்னாடி வந்துடக்கூடாது. இதான் லாஸ்ட், புரியுதா? புரியுது. புரியுதுன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கான். ஓடு. அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா என் மனசு மாறிடும் போல இருக்கேன். டேய் ராஜா, உனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு. அந்த குறிக்கோள் இருடா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளதான் பார்த்துக்கிட்டு சிச்சி அதெல்லாம் பார்க்க வேண்டியதை பார்த்தா மனசு மாறணும். அதுக்காக இப்படியெல்லாம் கவரக்கூடாது, புரியுதா? என்னடி பேத்தி, இப்போ உனக்கு சந்தேகம் தீர்ந்ததா? நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்கமே. பாட்டி, நீ சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலையே. இன்னும் என்னடி சந்தேகம் உனக்கு? நான் தான் தெளிவா சொல்லியிருக்கேன். இன்னும் என்ன? இல்ல பாட்டி, நீங்க சொன்னதெல்லாம் தெளிவா தான் இருக்கு. ஆனா எனக்கு இதுல என்ன சந்தேகம்னா, நீங்க சொன்னதுக்கும் இதுல ராஜபாண்டி போய் பார்வதி பார்க்கறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு பாட்டி? அடி கேட்கச்சி, எம்பிட்டு நேரம் நான் சொன்னதை நீ என்னத்தை புரிஞ்சுக்கிறேன்? என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறேன். மொத்த சம்மந்தமும் இதுல தான் இருக்கேன். அதை சொன்னேன். தொட வேணியை தொட்டாதான் பட்ட மரமும் காய்க்கணும். உனக்கு இன்னும் புரியல? அது சரி, உனக்கு பழமொழியா சொன்னா புரியலன்னு நினைக்கிறேன். நேரடியாவே சொல்றேன். அந்த சில்லு வந்தவரை கட்டிக்க போறவனு ஏன் ராசபாண்டி தானே? அதனால தானே ராசபாண்டி அங்க போய் பாடுறா, பேசுறா, பழகுறான்னு சொல்றது. ராஜபாண்டியா? ராஜபாண்டியா பார்வதியை கட்டிக்க போறாரு? ஆமாடி சரிக்கி, உனக்கு எதுவும் தெரியாதா? உன் புருஷன் கிட்ட எதுவும் சொல்லலாம்? ஆமா ஆமா,
என் ராசபாண்டி தான் அந்த பார்வதியை கட்டிக்க போறேன். 2 பேருக்கும் நான் தானே முடிச்சு போட்டு வைக்க போறேன். இல்ல பாட்டி, அது வந்து என்னடி தாங்கிட்டு இருக்கேன், என்னமோ கூட்டி முழுங்கிட்டு இருக்கேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் கேளு. இல்ல பாட்டி, ஈஸ்வரன் குழந்தை இருக்கும்போது ராஜபாண்டி இப்படி என் பேரன் ஈஸ்வரன் இருக்கும்போது என் கடைக்குட்டி பேருக்கு பொண்ணு பாப்பனா? அவனுக்கு பார்க்காம இருப்பேனா? அவனுக்கு தான் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கானே, அப்புறம் என்ன? மகாலட்சுமி மாதிரி பொண்ணா? அது யார் பாட்டி? யாரா? அதுவும் என் பேத்தி தான், என் மூத்த பேத்தி சித்திரம். அதாண்டி சித்தும். சரியா போச்சு. ஐயோ பாட்டி, எல்லாமே தப்பு தப்பா கணக்கு போட்டுட்டு இருக்கேன். ஏன் பாட்டி, நீங்க இப்படி கணக்கு போட்டது குழந்தை எனக்கு தெரியுமா? அதெல்லாம் இன்னும் தெரியாது, கூடி சீக்கிரத்துல தெரிய வச்சிட வேண்டியதான். நீ அமைதியார், நீ வாயே திறக்காத, மத்ததெல்லாம் நான் பார்த்து பேசிக்கிறேன். சரியா? நீங்க பார்த்து பேசிக்கிறீங்க, பேசுங்க பாட்டி பேசுங்க. என்னென்ன நடக்க போதுன்னு தெரியும். இங்க என்னடனா என் குழந்தைனா இருக்கு, எங்க அத்தை என் தங்கச்சியை தான் கட்டி வைக்கணும்னு இருக்காங்க, நீங்க சித்துவை தான் கட்டி வைக்கணும்னு இருக்கீங்க. அங்க என்னடனா பார்வதிக்கு வேலு ஒரு பக்கம், என் பெரிய குழந்தைனார் ஒரு பக்கம், சின்ன குழந்தைனார் ஒரு பக்கம்னு இப்படி ஈஸ்வரன் குழந்தைனுக்கும் பார்வதிக்கும் மாத்தி மாத்தி போட்ட அப்படி நடக்குது. எங்க போய் சொல்ல போறேன்னு தெரியல எனக்கு. என்னடி சிரிக்கி, இப்ப புரிஞ்சுதா என் கணக்கு என்னன்னு? உங்க கணக்கு தானே பாட்டி, மொத்தமா புரிஞ்சுது. என்ன தப்பான கணக்கு தான் போட்டுட்டு இருக்கீங்களோன்னு தோணுது. என்னடி, நான் சரியா தான் போட்டுட்டு இருக்கேன். என் மூத்த பேரனுக்கு என் மூத்த பேத்தியை கட்டி வைக்க போறேன், என் கடைசி பேரனுக்கு என் கடைசி பேத்தியை கட்டி வைக்க போறேன். இதானடி முறை? எல்லா முறையும் கரெக்டா தான் இருக்கு. ஆனா பாட்டி, நீங்க எதுக்கு குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்களா? அது நல்லதும் தோணுது. அடி, இந்த பாட்டி சொன்னா அப்படியான்னு கேட்டுக்கிட்டு போறவனா என் பேரனும் என் பேத்திங்க. நீ அமைதியா விடு, நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு பதட்டப்பட்டு இருக்கேன்னு தெரியல. சரி சரி, எனக்கு முதல்ல ஒரு காஃபி போட்டு எடுத்துடாப்போ. காஃபி தானே உங்களுக்கு? முதல்ல இப்போ எனக்கு தான் வேணும். ஏன்னா நீங்க சொன்னது கேட்டு எனக்கு தலையே சுத்துது. இதோ இப்பவே போய் போடுறேன். தலை சுத்துதானே? போ சீக்கிரம் போட்டு எடுத்துருவா. நம்ம வீட்டு வாசல் முன்னாடி கார் வந்து நிக்குது. யாரு இது? நம்ம வீட்டு கார் மாதிரி தான் தெரியுது. யாரா இருக்கும்? பெரிய மர்மா வாயா ஈஸ்வரன். நான் கூட என்னவா ஏதோ யார் எவரு வராங்களோன்னு நினைச்சு பயந்துட்டீங்க. ஆமா, என்னையா எப்போ பைக்ல வருவேன், இன்னைக்கு கார்ல வந்திருக்கேன். என்னையா, என்ன விசேஷம்? அது வந்துட்டோம். அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. என்னையா ஏதோ சொல்ல வந்துட்டு தயங்கிட்டு இருக்கேன். என்னையா? ஒரு நிமிஷம் இருங்க. மரியா வாமா. அட மரியா வாமா. ஆமா மரியா, நீ மட்டும் வந்திருக்க? பாரு எங்கம்மா, பாரு நீ உனதானே வருவீங்க. பார்வதி எங்கம்மா? அம்மா, உன் கையில பார்வதியோட பேக் இருக்கு, ஆனா பாரு காணும். பாரு எங்கம்மா? இல்லம்மா, அது பாரு. என்ன 2 பேரும் மாறி மாறி திருட்டு முழிக்கிறீங்க, மென்ன முழுங்குறீங்க. என்ன? ஆமா, பார்வதி ஏதோ வம்பத்தனை பண்ணிருக்கா, அதானே? ஊர் முழுக்க ஏதாவது வம்ப பண்ணி இன்னைக்கு ஏதோ பஞ்சாயத்தை வளைச்சிட்டு வந்திருக்கா. இப்ப எங்க இருக்கா? அவ பஞ்சாயத்துல தானே இருப்பா. அதான் உன்கிட்ட பேக்கை கொடுத்து அனுப்பிட்டேன். மேடம் பஞ்சாயத்துல இருக்காங்களோ, இதுக்கு நீ வேற சப்போர்ட் பண்ணி வந்திருக்க, அப்படிதானே ஈஸ்வரி? ஆனா என்னையா ஊர் வம்ப பண்ணிக்கிட்டு வம்ப இழுத்துக்கிட்டு பஞ்சாயத்துல போய் நிக்கிறான். அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேச வேண்டியது. இன்னைக்கு நான் அவளை திட்டிடக்கூடாது, அடிக்க வச்சிடக்கூடாதுன்ட்டு முன்கூட்டியே நீ வந்துட்ட, அப்படிதானே? நீ வந்தாலும் சரி, இன்னைக்கு நான் அவளை குழந்தை கட்டாம விட மாட்டேன். மரியா, இப்ப பார்வதி எங்க இருக்கா? பஞ்சாயத்துல இருக்காளா இல்ல வேற எதுவும் எங்கேயாவது இருக்காளா? எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, அவளை போய் இன்னைக்கு பிச்சு எடுத்துறேன். சும்மா சொல்ல வேண்டிய ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. அவ பண்றதெல்லாம் நியாயமா தான் பண்றோம். நீங்க சும்மா குறை சொல்லாதீங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. மரியா என்ன அமைதியா இருக்கா சொல்லு. சும்மா இரியா ஈஸ்வர், நீதான் அவளுக்கு ஓவர் செல்லம் கொடுத்துட்டு இருக்க. பொட்ட புள்ள மாதிரியா இருக்கா? ஆம்பளை கணக்கா கூத்திக்கிட்டு வரா, ஊர் வம்பல்லாம் இழுத்துக்கிட்டு வரா. போதா குறைக்கு தினமும் பஞ்சாயத்துல போய் நிக்க வேண்டியதா இருக்கு. வரட்டும் இன்னைக்கு அவளுக்கு குரண்டி கம்ப காய வச்சு பட்டியை இழுத்துறனா இல்லையான்னு பாரு. ஏம்மா, நீங்க இப்ப பாரு அடிக்க மாட்டீங்க, கட்டி அணைச்சு கொஞ்சம் தான் போறீங்க. கட்டி அணைச்சு கொஞ்சம் போறனா? என்ன மரியா, என்ன ஏதோ உளறிட்டு இருக்க? ஆமாம்மா, விஷயம் என்னன்னு கேட்டா நீங்க அதுதான் பண்ணுவீங்களே. அம்மா பாரு, பெரிய மனுஷன் ஆயிட்டாமா. மரியா என்னம்மா சொல்ற? மரியா நீ சொல்றது உண்மைதானா? பார்வதியா, நம்ம பார்வதியா பெரிய மனுஷன் ஆயிட்டா? அம்மா இப்ப அவ எங்க இருக்கா? இவ்வளவு நேரம் சில்லு வந்து திட்டி தீத்துட்டேன். இப்ப எங்க இருக்காங்கன்னு கேக்குறீங்க? அவ கார்ல தான் இருக்கான். இல்லையா, இப்போ ஏதாவது வம்பத்தனை பண்ணிக்கிட்டு வாழ்த்தனை பண்ணிக்கிட்டு குடும்பத்தனை பண்ணிட்டு இருப்பாளா? இப்ப நீங்க வேற 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்களா? ஏதோ பிரச்சனை பெருசா இருக்கும்னு அதை கோவப்பட்டுட்டீங்க. அம்மா கார் வழியா இருக்கா? பாரு பாரு, எங்கத்தா அவளை வெளியே வர சொல்றேன். சொல்லுங்க. ஓய் சிலுவண்டு பாரு அம்மாடி பாரு, இவங்களாம் சொன்னாங்க. அது ஆமாம்மா. எப்பம்மா? பள்ளிக்கூடத்துல இருக்கும்போதேவா இல்லைன்னா வீட்டுக்கு வரும்போதாம்மா? அதெல்லாம் இப்பதாம்மா, ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அப்படியாம்மா? ஆமா, யாரும் ஆம்பளைங்க கண்ணெல்லாம் பட்டு இல்லைல்ல? அது சரி, ஆம்பளைங்க கண்ணெல்லாம் பட்டு இல்லையாவா?
ஈஸ்வரனை கைப்பட்டதுக்கு அப்புறம் தானே இந்த நல்ல விஷயமே நடந்தது. இது எப்படி அம்மா கிட்ட சொல்றது? இதெல்லாம் வெளியில இருந்தா பேசணுமா? வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க முதல்ல. மத்ததெல்லாம் அப்புறம் பேசுங்க. கூட்டிட்டு போங்க முதல்ல. ஆமாங்க, சந்தோஷத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பாரு, வாமா வீட்டுக்குள்ள போலாமா? சரிம்மா. இருமா, மாடி பக்கம் போவேனா? ராஜு பாண்டி உள்ளதா இருக்கா, நம்ம பின்னாடி பக்கம் போவோம். எந்த ஆம்பளைங்களும் பாத்திரப்படாத பத்தியா? அது சரி. அப்ப ஈஸ்வரனை பார்த்தாரு, அது என்ன சொல்றது? ஈஸ்வர், கொஞ்ச நேரம் இருந்துக்கீங்க, நான் இவ்வளவு உள்ள உட்கார வச்சுட்டு வந்துடுறேன். இல்ல நான் கிளம்புறேன். நீங்க என்ன எதுன்னு பாருங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி அனுப்புங்க. மொழியா என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம். என்னையா சொல்லி அனுப்பணும்னு சொல்றேன்? நேரா நானே வந்து சொல்லணுங்க. அண்ணன்கிட்டயும் அண்ணிக்கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் தான் நேரடியாக வந்து சொல்லணும். நீங்க எல்லாரும் முன்ன நின்று இந்த ஃபங்க்ஷனை நடத்தி வைக்கணும். அதுக்கு என்ன சிறப்பா பண்ணிடலாம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் சில்ல வேண்டியதாச்சா விட்டுருவோமா? அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம். நீங்க சொல்ல வேண்டியது மட்டும் வந்து சொல்லுங்க. ஃபங்க்ஷன் எப்படி களை கட்டுறது மட்டும் பாருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, அவளை பாத்துக்கோங்க. என்னென்ன கொடுக்கணுமோ பார்த்து கொடுங்க. வயசுல வந்து அப்புறம் வந்து பார்க்குறேன். சரியா, நீ பார்த்து கிளம்பியா, நான் அவளை கூட்டிட்டு வந்து போறேன். பாரு, உள்ள வாமா. சரிம்மா. கிளம்புறேன். உடம்பு பார்த்துக்க. என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ வேணான்னு சொல்லாம சாப்பிடு. புரியுதா? உன்னை தாண்டி கேட்குறேன். எனக்கு புரியுது, நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொல்லுவாங்க. ஸ்கூட்டி சீக்கிரம் கொழுப்பு குறைக்கிறாண்டி. சரி, மறுபடியும் வந்து பார்க்குறேன். கிளம்புறேன்டி. மூஞ்சி பாரு, காலமாடு. போயா. கட்டு நோக்கத்துல வந்த மாப்புள்ள இப்ப சுத்தி சுத்தி ஆடி இருக்கு இந்த தோப்புல. ரொம்ப போன வாரிகளே இந்த சாத்துல உங்க கொம்பு சுத்தம் வேலைக்கெல்லாம் நான் வாழல. வெண்ணிலவ தூது விட்டு தேவி சொல்லும் நாடும் வேலையெல்லாம் விட்டு புட்டு ஓடி வர நானும். 1000 வாட்டி மனம் பெயர் உச்சரிக்கும். படஞ்சாலே தூக்கம் போயிடும் பைங்கிழியே. சின்ன பைய சின்ன பொண்ண காதலிச்சா பாட்டு வரும். கன்னி பொண்ணு என்ன பார்த்து கண்ண சச்சா ஒரு காய்ச்சல் வரும். ஹாய் டியர்ஸ். ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங் பா. இன்னைக்கு வந்து முறை மமன் சீரிஸ் போட்டிருக்கேன். எபிசோட் நம்பர் 11. முரமன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி லாஸ்ட் எபிசோட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சில்வன் வந்து பெரிய மனுஷன் ஆகிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்போம். இன்னும் 10 எபிசோட் தான். இந்த 10 எபிசோடில் இந்த சீனுக்கான ஒரு கான்செப்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நான் கரெக்டாக 10th எபிசோடில் இந்த சீனை வந்து வச்சுட்டேன் நான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வர கலவரங்கள், இந்த ஃபங்க்ஷன் எப்படி சிறப்பாக நடக்குது, அப்புறமேட்டு வந்து ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஏன்னா சீரீஸில் வந்து யார் மாலை போட போகிறது, யார் குடிசை கட்ட போகிறதுங்கிற சண்டையில் தான், கலவரத்தில் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து யார் அப்படிங்கிறது, இதில் யார் நம்ம சின்னவனுக்கு மாலை போட போகிறாங்க, குடிசை கட்ட போகிறாங்கிறது, இது ஒரு சின்ன கலவரம், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கிறது, இது எல்லாமே கலந்தது காட்ட போகிறேன். ஸோ இப்போ வர கொஞ்சம் எபிசோடும் இல்லை, இனி வர எல்லா எபிசோட்ஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டோரி லைன் என்னென்னு புரியும். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப்பும் பண்ணிடாதீங்க. ஓகே டியர்ஸ்? ஆமாம் டியர்ஸ், இது வரைக்கும் போன எபிசோட்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்களா இல்லை மிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முறைமமன் சீரீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து முறைமமன் சீரீஸும் அதே மாதிரி மட்டுமே மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கீங்களாக்கா, இன்னும் நீங்கள் பிரியமனவனும் கெட்டிமேலமே போடலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். நாளைக்கு வந்து கெட்டிமேலம் போடுறேன் டியர்ஸ், ஓகேங்களா? ஏன்னா நேற்று சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஊர்லேருந்து வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் அதிகமாக இருக்கா, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் இன்றைக்கி வர பசங்களுக்கு ஸ்கூல் வேறு இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் வேலைகள்லாம் அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெட்டிமேலம் சீரீஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக, ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் பிரியமானவளை கொடுக்குறேன். இந்த 2 சீரீஸ்க்கு அப்புறமா நம்ம முறைமமன் சீரியஸும் ராதை மனதில் சீரியஸ் கொடுக்குறேன். இன்னும் 2-3 நாள் போகட்டும், ஓகேங்களா? டியர்ஸ், இன்னைக்கு முரமன் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கான எபிசோட் நம்ம லாஸ்ட்டாக வந்து சில்வனோட பெரிய மனுஷன் ஆகிட்டாங்கன்ற ஒரு குட் நியூஸோட விட்டுருப்போம். இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான் கொடுத்துருப்போம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதோட கண்டினியூஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறமேட்டு வந்து அதை நம்ம ஈஸ்வரனோட ரியாக்ஷன், நம்ம சில்வன் இந்த குட் நியூஸ் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரனோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம பிளாக்கி, அப்புறமேட்டு நம்ம சித்து, அப்புறம் பிளாக்கியோட ஃப்ரெண்ட், இவங்களோட செக்மெண்ட் கொடுத்துருப்பேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னென்னா, நம்ம பாட்டியோட கால்குலேஷன்ஸ் அது தப்பாக இருக்குமா, இல்லை பாட்டியோட கால்குலேஷன் தான் நடக்குமா அப்படிங்கிறது இனி வர எபிசோட்ஸில் பார்த்துடலாம், ஓகேவா? ஓகே டியர்ஸ், இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்தது, இதில் இன்னைக்கு வந்து உங்களுக்கு எந்த செக்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது
எது பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டியர்ஸ். ஆமாம் டியர்ஸ், உங்களுக்கு எந்த செக்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டியர்ஸ். இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க, ஓகேவா? அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க டியர்ஸ். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம மோஸ்ட் ஃபேவரட் சப்ஸ்கிரைபர் ஷபானா சிஸ்டர், அவங்களுடைய தங்கச்சி பொண்ணுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. அவங்களுக்கு விஷ் பண்ணிடுவோமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து குட்டி பாப்பாக்கு ஒரு விஷயம் சொல்லிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஷரினா குட்டி. விஷ் மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஷரினா செல்லம். ஷரினா செல்லக்குட்டி, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் இதே சந்தோஷத்தோட இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்க குட்டி. ஓகே டியர்ஸ், இன்னைக்கு முறைமான எபிசோட் பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஓகே பை டியர்ஸ். பிரேமாமனோட அப்கமிங் எபிசோட பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க டியர்ஸ். ஏன்னா இனிமே தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே டியர்ஸ், பை பை டியர்ஸ். நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வாழும் நீ வளர்ந்து வா உனக்கு பிறந்த நாள் உன்னா கண்ணி மறந்த நாள் வயசு பின்னேட்டா வாழ் வாழ்த்து வதே இங்கிலீஷ் ஆள் கலரா மில்க வத்தி ஏத்துவே